இஸ்ரேலின் கொடூரமான ஆயுதத்தால் காசாவில் ஏராளமான மக்கள் உருத்தெரியாமல் ஆவியானதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனிடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பி தாக்குதல் நடத்தியது. மேலும் இஸ்ரேலின் பல பகுதிகளில் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேல் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் காசாவின் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 72,000க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். தற்போது இந்த இரு தரப்பினருக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் உலகின் முன்னணி செய்தி நிறுவனமான அல் ஜசீரா ஆய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களை பற்றி அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் காசாவில் தெர்மோபாரிக் என அழைக்கப்படும் அதிவெப்ப ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்கள் தரையில் வெடிக்கும் போது 6332 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு உருவாகும் தீவிர வெப்பம் மனித உடல்களின் சாம்பலை கூட மிஞ்சவிடாமல் முற்றிலும் அழித்து விடுவதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதன் மூலம் சுமார் 2842 பாலஸ்தீனியர்கள் தடம் தெரியாமல் ஆவியாகிவிட்டதாகவும் அல் ஜசீராவின் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உலக அளவில் தடை செய்யப்பட்டுள்ள இந்த வகை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக வெளியான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.